நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் சாதிய மத ரீதியில் தீர்ப்புகளை வழங்குவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளிடம் புகார் அளித்துள்ள நிலையில் வாஞ்சிநாதன் மீது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பெஞ்ச் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியது. உண்மையில் நடந்தது என்ன என்பதை விளக்குகிறார் அகில பாரத வழக்கறிஞர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கேசவன். இன்னைக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் மீது ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க நீதியரசர் ஜி.ஆர்.எஸ். அவர்கள். அந்த அறிவிப்பிற்கு விளக்கம் கேட்டு இன்னைக்கு நோட்டீஸ் போட்டிருந்தார். உண்மையிலுமே இந்த சோசியல் மீடியாவில் நிறைய விஷயத்தை தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மீது திரு வாஞ்சிநாதன் மீது எவ்விதமான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையும் நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சால் எடுக்கப்படவில்லை. அதை முதல் புரிஞ்சுக்கணும். கடந்த வாரத்தில் ஒரு கேஸுக்காக வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த வாஞ்சிநாதன் சார் கூப்பிட்டு ஜட்ஜஸ் கேட்குறேன், என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் என்னை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன், நான் எந்த கேஸில் ஜாதி அடிப்படையில் நான் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன், எனக்கு விளக்கம் கொடுன்னு கேட்குறப்ப வாஞ்சிநாதன் அவர்கள் தான் நீதியரசர்கிட்ட இந்த மாதிரி வெறும் வார்த்தையால் நீங்கள் விளக்கம் கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன், ரிட்டனில் கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்ன ஒரு காரணத்தினால தான் அவர் ரிட்டனில் அவர்கிட்ட விளக்கம் கேட்டு ஆஜரானார். ஆனால் இந்த 2 நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் அவர் மேல் நீதிமன்ற அமைப்பு வழக்கு தாக்கல் செஞ்சுட்டாரு. நீதிமன்ற அமைப்பு எடுக்கிறாரு. வக்கீல்கள் மேலே நீதிமன்ற அமைப்பு எடுக்கலாமா சரியா தப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அரசியல்வாதிகளும் இடதுசாரி கம்யூனிஸ்ட் சக்திகளும் பெருசாக திருச்சி இந்த மேட்டரை பூமராங்க வதக்கிட்டாங்க. உண்மையிலுமே அவர் இன்னைக்கு ஆஜரானார் நீதிமன்றத்தில் ஆஜராகிறப்ப அவர் மட்டும் ஒட்டுமொத்த பாரும் என்ன நடக்குதுங்கிற பார்க்குறது சுமார் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த நீதியரசர்கள் அடங்கிய குழுவில் ஆஜரானாங்க. இன்னைக்கும் அவர் திறந்த மனதோடு பொறுமையாக நிதானமாக நீ வீடியோ போட்டிருந்தீங்களப்பா, அந்த வீடியோனையை பற்றி என்னோட நான் சேர்ந்த சமூகத்தை பற்றி அவங்களுக்கு தான் சாதகமாக நான் சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் கொடுன்னு கேட்டப்ப அமைதியாக இருந்தப்ப எந்த விளக்கமும் தரவே இல்லை. நான் போடலை அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரியான சைக்கிளை செய்யப்ப உடனே அங்கே இருந்த டிவிலேயே அவர் பேசின வீடியோவை போட்டு காமிச்சார். இந்த வீடியோவில் இது மாதிரி பேசியிருக்கேன். தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் ரொம்ப நிதானமாக கேட்டார். ஒரு எந்த விதமான கோபமும் படாமல் ரொம்ப நிதானமாக விளக்கம் சொல்லுன்னு கேட்டப்ப எவ்விதமான கேள்விகளுக்கும் அவர் விளக்கம் கொடுக்கவே இல்லை. அதற்கு அந்த நீதிமன்றத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நான் உட்பட அனைவருமே சாட்சி. அதுக்கப்புறமேட்டு இவர்கிட்ட இந்த விளக்கம் வரலைங்கிறதுனால கிட்டத்தட்ட 37 வீடியோ போட்டிருக்காரு. தொடர்ந்து 4 வருடங்களாக இந்த நீதியரசரை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்குறங்கிறது அன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு தெரிய வந்துச்சு. அதில் தெளிவாக அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இந்த மேட்ரை அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி தலைமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நான் அனுப்புகிறேன், அவங்க மற்ற நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வழக்கை ரிஜிஸ்டர்ட்ட அனுப்பிட்டார். அவர் அங்கே அனுப்பிக்குவேன்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டார். இல்லை, ரொம்பவே சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இந்த நிலைக்கு காரணம் இந்த வாஞ்சிநாதன் தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கடந்த 2016-17 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் இஷ்யூ வருது. அந்த ஹெல்மெட் இஷ்யூ அமைதியான முறையில் எல்லா வழக்கறிஞர்களும் போராடிட்டு இருக்கிறப்ப இந்த வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, அப்போ சிட்டிங் ஜட்ஜாக இருந்த நீதியரசர்கள் மேல் பொய்யான தகவல்களை குறிப்பிட்டு அங்கங்கே பிட்னு ஒரு போஸ்டர். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இன்னைக்கு கோர்ட்டை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புகள் போடக்கூடிய சிச்சுவேஷன். ஒவ்வொரு வழக்கறிஞரும் நான் வழக்கறிஞர் தான் ஐடென்டி கார்டை காமிச்சிட்டு வர துர்பாக்கிய நிலைக்கு ஆளானும். அந்த 40 வழக்கறிஞர்களையும் சேர்த்து அப்போ இந்த நீதியரசர் மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக இருந்தார். அப்போ அவரே அந்த கோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே டீமை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு பொறுப்பு மத்திய அரசுலேருந்து கொடுத்துருக்காங்க, நான் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு கேஸெல்லாம் நடத்தினாங்க. பின்னிட்டு இந்த 40 வழக்கறிஞர்களையும் சஸ்பெண்ட் உத்தரவை பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இந்த சஸ்பென்ஸ் உத்தரவை ரத்து செய்யணுங்கிறதுக்காக இவங்களுக்காக துணை நிற்கணுங்கிறதுக்காக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா உறுப்பினர்களையும் தலைவரையும் கேரளாவிற்கு சென்று இவர்கள் எல்லாத்தையுமே அழைச்சி கூப்பிட்டு போய் பார்த்து அந்த உத்தரவை ரத்து செஞ்சு இந்த 40 வழக்கறிஞர்களை மீண்டும் நீதிமன்றத்திற்குள் கோர்ட்டுக்கு மாட்டிட்டு வர வச்சவர் இந்த நீதியரசர் தான். சென்னை உயர்நீதிமன்றத்துலேருந்து சரி, இங்கேயும் சரி, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாலையும் சரி, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்கள் 40 வழக்கறிஞர்களுக்கு வேலை பார்த்தார். ஆனால் அவரை ஒரு ஜாதி சாயம் பூசி அவரை செஞ்சது கிட்டத்தட்ட 50,000-60,000 வழக்குகள் அவர் டிஸ்போஸ் பண்ணியிருக்கார். உயர்நீதிமன்றத்திலையும் சரி, உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு நீதியரசர்களும் அப்படி வழக்குகளை டிஸ்போஸ் பண்ண கிடையாது. இங்கே சரி போராட்டம் செய்யக்கூடிய நபர்கள் தயவு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை இந்த நீதியரசருக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் வாங்க, இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களை கேளுங்க. இந்த கோர்ட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இந்த கோர்ட்டில் தான் ஜட்ஜாக இருக்காரு, இங்கே இருக்கிற ஜட்ஜ் வக்கீல்களை கேளுங்க.
இப்போ யாராவது ஒரு வக்கீல் இந்த நீதியரசர் இந்த வாஞ்சிநாதன் சொல்கிறபடி தான் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லட்டும், நான் என் கோர்ட்டுக்கு நான் கழட்டி வச்சிடறேன். ஒரு வக்கீல்கள் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் உட்காந்துறன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 கட்டை டிஸ்போஸ் பண்ணுவார். அத்தனை கட்டுக்கும் மெரிட்டில் ஆர்டர் போட்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் ஆர்டர் போடுற ஒரு சில ஜட்மெண்ட்ஸில் ஒரு சில ரிட்டில் வந்து நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். இந்த ப்ரேயர் ஏன்பா இந்த ப்ரேயர் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, பரவாயில்ல நீ கேட்கல நானே ஆர்டர் போடுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட வழக்கு நியாயம், சமூகம் நல்லா இருக்கணும், மனிதத்துவம் வளரணும், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு நியாயம் கிடைக்கணும்னு தான் அவரோட ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்கும். இன்றைக்கி கூட நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம், 2 போட்டிருக்காரு என்ன செய்வாருன்னு சொல்லிப்பட்டு. ஆனால் ஒரு கொஞ்சம் கூட முகதாட்சினே கிடையாமல் 1-10 வரைக்கும் இருந்த கேசஸ், அவர் ஹேண்டில் இருந்த கேசஸ் எல்லாத்துமே ரெகுலராக எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அவரும் நீதியரசர் கூட உட்காந்துருந்த நீதியரசரும் சேர்ந்தே தான் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் இந்த கேஸை கையில் எடுத்தாங்க. இதுலேயுமே அவர் பொறுமையாக தான் கையாண்டார். அவர் நீதி பரிபாலனத்தை தெளிவாக வழங்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக வந்து அந்த நோட்டீஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ப்ரீ காகனைஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ்னு பேர். அது நீதிமன்ற அவமதிப்பு அறிவிப்பு கிடையாது, தன்னிலை விளக்கம் கேட்டு ஒரு அறிவிப்பு. என்னை பற்றி இப்படி பேசியிருக்கிய ஏதாவது ஒரு எவிடன்ஸை கூட, ஒருவேளை சரியான எவிடன்ஸை அவர் கொடுத்துருந்தாருன்னா தன்னை திருத்திக் கொள்வதற்கும் தயாராக இருந்து தான் அந்த நோட்டீஸை கொடுத்தார். ஆனால் ஒரு வாயை கூட திறக்கல, கோலையாட்டம் இருந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டார் அந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். அப்படின்னா இட் இஸ் நாட் எ ஃபர்ஸ்ட் வீடியோ. கிட்டத்தட்ட இவரை பற்றியுமே வந்து கிட்டத்தட்ட 37 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்காரு. நாட் ஒன்லி ஃபார் முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்தப்போ அந்த பெஞ்சில் உட்காந்துருந்த ஜட்ஜை பற்றி ஒரு வீடியோ போட்டார். வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பார், மே மாதத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து தலைமை வழக்கறிஞராக தலைமை நீதிபதியாக போட்டிருக்காங்க, எப்படி அவங்கள போடலாம்? அப்போ அங்கனையும் அவர் ஜாதியை சொல்கிறார். இந்த வீடியோலாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவார். அந்த அவர் எப்படி அவங்கள போடலாம், அவரை போட்டிருக்கக்கூடாது, இப்போ நீதியரசர் தலைமை நீதியரசராக போட்டுக்கிறதான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. பட் அந்த வீடியோலாம் வந்து பெருந்தன்மையாக அவங்கள விட்டுட்டாங்க.